ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், அந்த சிகப்பு மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீன். முள் இருக்கிறதுனால அதனால் என் பையனுக்கு இந்த மீன் தான் நாங்கள் வாங்கி கொடுப்போம். கொஞ்சம் ஒரே முள் இருக்கும், அவன் அழகாக அவன் சாப்பிட்றலாம். நாங்கள் உரிச்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவான் அவன். இந்த சைடு என்ன பார்க்குறீங்கன்னா, அரிசி மறுபடியும் ஏன் ஊற வச்சுருக்கீங்க பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் வந்து நைட்டு வேலைக்கு போவாங்க. அவங்களுக்காக மதியத்துக்கு வெடிச்சேன்னா சீக்கிரமாக காலையில் வெடிச்சிட்டு அந்த சாப்பாடு. இது மதியத்துக்குன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே வந்து இந்த சைடு வந்து வேர்க்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. மீதி இருக்கிற வேர்க்கல் காமிக்கிறேன். அந்த சாப்பாடை வந்து ஒரு மணிக்கா 1:30 மணிக்கா வேக வச்சுட்டோன்னா சாப்பாடு வெந்துடுச்சுன்னா அது வந்து டிஃபன் பாக்ஸில் கழுவி எடுத்துடலாம். ஏன்னா இங்கெல்லாம் ஈரமாக இருக்குன்னா இப்போ தான் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மேலே கட்டியிருந்தேன். நான் மூட்டையில் போட்டேன். எதுக்கு, கிச்சனே குட்டியோண்டு அதில் வந்து நம்ம நிறைய பொருள் வச்சா இது பாருங்கள், இந்த 4 பாத்திரத்துக்கே அங்கே நம்ம எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க எங்கள் கிச்சனு. ஏன்னா 2 அடுப்பு வைக்கிறதுக்கு சமைச்சி ஒரு 2 கிண்ணத்தை வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கிச்சன் இருக்கும். அதுக்கு மேலே வச்சேன்னா நம்ம நிற்கவும் முடியாது. இந்த பக்கத்தில் சிங்க் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டேன். சிங்க் இருக்கிறதுனால கை இடிக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அதனால் வந்து சரி எதுக்கு மொத்தமாக எடுத்துக்கிறேன். மொத்த பாத்திரம் மொத்தம் மேலே எடுத்துருக்கோம், ஒரு 4-5 மூட்டை. சரி இன்றைக்கி இறக்கிடலாம். டிஃபன் பாக்ஸ் தினைக்கும் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் எடுத்துன்னு போகிறாங்க. சரி இன்றைக்கி இறக்கி டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்துடலாம். இன்றைக்கி சூடாக அவங்களுக்கு மட்டும் காலையில் வெடித்த சாப்பாடு இல்லாமல் இப்போ அவங்களுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் போட்டு அதில் சாப்பாடு மீதி தான். மீன் குழம்பு, மீன் வறுவல், ஒரு குழம்பு மீன், ஒரு மீன் வறுத்தது வச்சுட்டு லஞ்சு கட்டி அவருக்கு நைட்டுக்கு டின்னருக்கு சரி சாப்பிடுங்க சொல்லிவிட்டு அவங்க மத்தியானம் சாப்பிட்டுட்டாங்க. வீட்டிலே சாப்பிட்ருவாங்க. அவங்க சாப்பிட்டு அப்புறமா அவங்களுக்கு கட்டி கொடுத்து நானும் என் பையனும் இன்னும் சாப்பிடல, கட்டிட்டேன். அவ்வளோதான் லஞ்சு. இந்த சைடு வந்தால் எங்கள் வீட்டு குட்டி வாண்டு பண்ணுது. இது பார்த்திங்களா எவ்வளோ சாப்பாடு இருக்குது. காலையில் வெடித்தது மீன் வறுவல், மீன் குழம்புங்க. இப்போ வெடித்த சாப்பாடு அப்படியே தான் இருக்குது. அதுலேயே 1/2 டம்ளர் தாங்க போட்டேன். அந்த 1/2 டம்ளர்லேயே அது ஃபுல்லாக ஆகலை. வந்து அப்படி தான் வந்து உட்காந்த கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டு வாண்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு பைப்பை திறந்துட்டு பைப்பு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிச்சோம், பக்கெட்டெல்லாம் இந்த ஓரத்தில் தள்ளி விட்டு அவர் இஷ்டத்துக்கு அவர் இது பண்ணிகிட்டு இருப்பான். உட்காந்து அப்படி எல்லா வேலை முடிச்சுட்டு அதுக்குள்ளே எங்கள் வாண்டு பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணுறாங்க. ஒரு நாள் கூட அமைதியாக இருக்கிறதுல ஒரு நிமிஷம் கூட. ஃபுல்லாக சட்டெல்லாம் போடலை, வெறும் டவுசர் மட்டும்தான் போட்டிருந்தேன் வெயிலுக்கு எதுக்குன்ட்டு. அது ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு சீக்கிரம் பாருங்கள் நான் எங்கே அடிப்பேன்ட்டு. என் பையன் குண்டாகணுன்னா என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உடம்பு கொஞ்சம் கூட வரலை. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணு.